சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு பிளான் பண்ணி மிஸ் ஆயிடுச்சே மைக்கேல். அண்ணே, அக்கா தான் சொதப்பிட்டாங்கண்ணே. என் மேல எந்த தப்பு இல்லண்ணே. நான் கரெக்டா நீங்க சொன்ன ஆட்களை கடத்தி கொண்டு வந்தனா இல்லையா? ஏய், உண்மையில தப்பு இல்ல மைக்கேல். நான் தான் அந்த செல்வநாயகிய தப்பு கணக்கு போட்டுட்டேன். தேவியோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதும் தேவிய வீட்டை விட்டு செல்வநாயகி துரத்துவான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்பா அம்மாவை சம்பந்தின்னு கூப்பிட்டு என் முகத்துல சாணிய பூசிட்டா செல்வநாயகி. பரவாயில்லண்ணே, இப்ப நாம போட்டிருக்கிற பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த முறை கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பாருங்க. தலா, வணக்கம் தலா. டேய், எதுக்குடா அவ்வளவு நேரம்? சீக்கிரம் இந்த மூட்டையை ஆட்டோல ஏத்திக்கிட்டு போங்கடா. சரி தலா. தேவி அக்காவை அந்த மூட்டையில தான் கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சது? யாருன்னு இவங்க? செல்வநாயகியோட பையனும் மருமகளும் நம்ம எதிரிங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. நம்ம ஏரியாவுக்கே வந்துட்டாங்களா? அவங்களையும் அப்ப மூட்டை கட்டி அள்ளிட வேண்டியதுதான். எங்க தேவி அக்கா? உங்களுக்கு என்ன பண்ண? தேவி எங்கன்னு எனக்கு தெரியாது. மரியாதையா கையை எடு. போய் சொல்லாத. தேவி அக்காவை காணோம். எங்க தேவி அக்கா? அம்மா, இந்த மூட்டையில என்ன? மரியாதையா ஓடி போயிடு. டேய், இவனை அடிச்சு துரத்துங்கடா. ஏய், இந்த மூட்டையில என்னடா இருக்கு? ஏய், மூட்டையில என்ன இருந்தா உனக்கு என்ன? கிளம்புற. ஏய் அர்ஜுன், ஏய் மைக்கேல். ஏய் அர்ஜுன், விடு. இந்த மூட்டையை திறந்து காட்டுறான். ஏய் அர்ஜுன், அதுல ஒண்ணு இல்லப்பா. இந்த மூட்டையை திறந்து காட்ட போறியா இல்லையா சொல்லு. அண்ணே, அண்ணே, திறந்து காட்டிருந்தேன். பாத்து பாத்து, நல்லா பாரு. மாமா, தேவி அண்ணிய காணோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுன்னு தானே அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியும். நீ போய் சொல்ற. மரியாதையா உண்மையை சொல்லிடு. நீ தான் தேவி அக்காவை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. விடுமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் தான் தேவியை ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல, முடியல. அதுக்குள்ள அவ எங்கேயோ தப்பிச்சு மிஸ் ஆயிட்டா. நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க போய் சொல்லுங்க. ஹலோ, நிச்சயம் நீங்க தான் தேவி அக்காவை கடத்தி வச்சிருக்கணும். அவங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே எதிரி கிடையாது. உங்க மகளுக்காக நீங்க தேவி அக்காவை கடத்தி வச்சிருக்கீங்க. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சத்யா, தேவி நீ கிடைச்சிட்டாங்க. அர்ஜுன், என்னது? அபி இப்பதான் போன் பண்ணா. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல நான் கடத்தலன்னு. அறிவு கெட்டவ. அக்கா எங்க இருக்காங்க? சொல்றேன், வா சீக்கிரம் போலாம். தேவி மறுபடியும் மிஸ் ஆயிட்டானே. மேடம், சாம்பார் சாதம் வைக்க கொஞ்சம் நேரம் ஆகும். தயிர் சாதம் சாப்பிடுங்க மேடம். இந்திரா, இந்திரா, மேடம், இந்திரா, எங்க இருக்க? இந்திரா, வாங்க. சாரி, நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல. ஏதோ படபடப்பா பேசுனீங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க.
காயத்ரி ஏதாவது மறுபடியும் பிரச்சனை பண்ணாளா? அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நானும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். தேவி காணாம போனப்போ அபியும் இப்படித்தான் 24 மணி நேரமும் டென்ஷன்லயே வச்சிருந்தான். எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது இந்திரா. இல்ல, இது வேற மாதிரி பிரச்சனை. அது சொல்லணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. அது வந்து நேத்து ராத்திரி என்ன திடீர்னு சிரிப்பு சத்தம் கேக்குது? காலையில இருந்து இப்படிதான் காயத்ரி என்னென்னமோ விபரீதமா பண்றா. விபரீதமா? அப்படின்னா எனக்கு தெளிவா சொல்லுங்க. இல்ல, எனக்கே அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த தெளிவுமே இல்ல. காயத்ரி ஏதோ பண்றா. நேத்துல இருந்து அவ நடந்துக்கிற விதம் எதுவுமே எனக்கு சரியா படல. ஏதோ ரொம்ப ரொம்ப ஏதோ தப்பு பண்றாளோன்னு எனக்கு தோணுது. என்ன பண்றான்னு கொஞ்சம் கிளியரா சொன்னாதானே தெரியும். எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றா. என்னமோ ஒரு மாதிரியா சிரிக்கிறா. அபி, செல்வநாயகி ஆண்டி நம்ம வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுவாங்க, நீ வேணா பாருன்னு சொல்றா. பாருங்க. அவ காலையில இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தங்கத்துக்கிட்ட கூட 10 வகையான ஸ்வீட் செய்ய சொல்லிருக்கா. இவனு செஞ்சிருக்கா. அதவ நல்லா சாப்பிடுற, எனக்கு ஊட்டி விடுறா. சரி, ஓகே. ஸ்வீட் செய்ய சொல்லி சாப்பிடுறது இதெல்லாமே நார்மல் தானே. இதுல என்ன பயம்? இல்ல செல்வநாயகி, இது தப்பா இருக்கு. நீங்க வந்து சம்பந்தம் பேசுவீங்க, நான் எதுக்காக சொல்லணும்? அதுதான் எனக்கு புரியல. செல்வநாயகி, என்னாச்சு? இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க பயப்படக்கூடாது. நேத்துல இருந்து தேவிய காணோம். நேத்துல இருந்து தேவியை காணுமா? ஆமா, நேத்து காலையில கோவிலுக்கு போனவ. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணும்ல, வரவே இல்ல. ஆளையே காணோம். எங்க போனானே தெரியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எல்லா இடத்துலயுமே தேடிட்டு தான் இருக்கோம். போலீஸ்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு.